ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது M2 TNPSC சேனல். நான் உங்களோட ராஜ் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம போன வீடியோவில் 6th பாலிட்டியை முழுசாக முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் 7th பாலிட்டியை பார்க்க போகிறோம். 6th பாலிட்டியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. லெசன் 1 பாருங்கள், சமத்துவம். இதில் சமத்துவத்தை பற்றி ஒருத்தர் சொல்லியிருந்திருப்பார், பேராசிரியர் லாஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு. சமத்துவங்கிறது நீங்கள் எல்லாத்தையும் சமமாக நடத்துறது மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. இப்போ ஒருத்தருக்கு யாராவது வெகுமதி நீங்கள் அளிச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு யோசனை வரும். இப்போது நம்ம ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்களே, மற்றவங்களுக்குலாம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஏன் அது அப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க சமூகத்தில் பின்தங்கினதுனால அவங்களுக்கு அப்படி இருக்குது. சரிங்களா? அதனால தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. ஓகேவா? எல்லாருமே ஒரே லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கட்டாயம் கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பாலிட்டி படிச்சிருக்கிறதுனால. ஓகேவா? அடுத்து போகலாம். சமத்துவத்தோட வகைகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமூக சமத்துவம். சமூக சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம் ஆகும். இப்போ ஒரு சமூகத்தில் ஒரு மக்கள் குழு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழுவில் சாதி, அப்புறம் அந்த சமய கொள்கை, நிறம், அப்புறம் இனம், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சமூக சமத்துவத்தில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து குடிமை சமத்துவம். ஒரு குடிமக்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறாங்க, இல்லை ஒரு குடிமக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா குடிமக்களும் அதே மாதிரி தான் சமத்துவமாக பார்க்கணும். சரிங்களா? எல்லா குடிமக்களுக்கும் அது வழங்குற மாதிரி இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு மட்டும், ஒரு சார மக்களுக்கு மட்டும் போய் சேர்ற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது அங்கேருந்து தான் பிறந்திருக்கும். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து. சரிங்களா? இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தோட பார்வையில் எல்லாருமே சமம் அப்படிங்கிறதோட அது எல்லாத்தையுமே சமமாக நடத்துது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா ஆமாம், இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து அரசியல் சமத்துவம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அடிக்கடி ஒரு 2-3 டைம் கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வாக்களிக்கக்கூடிய உரிமை. இப்போ அரசியல் சமத்துவத்தில் இந்த வாக்களிக்கிற உரிமை அப்படிங்கிறது நம்ம ஏழையாக இருந்தாலும் சரி, இல்லை பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட சொத்து இருக்குது இல்லை எதுனாலும் சரி, நம்ம வாக்களிக்க முடியும். சரிங்களா? ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 18 வயசு அப்படிங்கிறது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். வேறு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுக்கு தேவை கிடையாது. சரிங்களா? படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, எப்படினாலும் சரி. ஓகேங்களா? அதுக்கடுத்து பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை. பொது அலுவலகத்தில் ஏதாவது நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்கள் அதில் போய் கலந்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கூற்றில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அரசை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அரசு இப்போ ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டை மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு முழு உரிமை மக்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஏன்னா மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணலாங்க அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 1952 ஃபஸ்ட்டு தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அப்போ முதல் தேர்தல் 1920 நடக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. 1920 நடந்தது இம்பீரியல் எலெக்ஷன். சரிங்களா? அது சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் எலெக்ஷன் 1952 தான் நடந்துச்சு. சரிங்களா? அந்த 1952 இப்போ உங்களுக்கு என்ன கொஷின் அப்படின்னா, 1952 எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரையும் அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அது நம்ம அதில் எத்தனை சீட்டு ஜெயித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அதில் ஷார்ட்கட்டாக நான் சொல்கிறேன். அது நம்ம அதில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த டேட் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ இதுக்கு வருவோம். 1952 எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோமா. அதில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஆனால் 1920 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தாங்க இல்லையா, அப்போவே பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுத்துருந்துருப்பாங்க. முத்துலட்சுமி அம்மையார் தேர்தலில் நின்றுருப்பாங்க. அப்புறம் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. சரிங்களா? சட்டமன்றத்தில் நுழைஞ்ச முதல் பெண்மணி அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ இங்கே வருவோம். அப்போ பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஆனால் சுவிட்சர்லாண்டில், சரிங்களா, சுவிட்சர்லாண்டு அப்படிங்கிறது ஒரு நேரடி மக்களாட்சி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம 6th பார்த்தோம். சரிங்களா? இது ஒரு டைரக்ட் டெமோக்ரஸி. அங்கே மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி.
சரிங்களா. அப்பேற்பட்ட நாட்டுக்கே வந்து 1971 தான் பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஒரு 25 வயசு பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, 25 வயசு முடியணும் சரிங்களா. 25 வயசு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, 25 வயசு முடியணும். அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா யாருனாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கணும். இப்போ ஒரு நாட்டோட பிரதமரோட வாக்கும் இப்போ ஒரு சாதாரண மனிதனோட வாக்கு இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாலின சமத்துவம். ஆண்களும் பெண்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமமாக நடத்தப்படுறது தான் பாலின சமத்துவம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பெண்களை நம்ம வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற விதத்தில் உள்ளாட்சி அமைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% அப்படிங்கிறது இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது நம்ம வந்து 6th நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் பாடிஸில் பெண்களுக்கு 33% அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக 2011 38% இடத்துல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பெண்கள் ஜெயிச்சிடுறாங்க. அப்போ ஜெயிச்சதின் விளைவாக 2016 தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது மேற்கொண்டு 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து 2017 நிலையான மேம்பாடு சரிங்களா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 17 குறிக்கோள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதில் பாலின சமத்துவம் எத்தனாவதாக இருக்குது அப்படின்னா 5ஆவதாக வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம். இது சட்டப்பிரிவு எதுலேருந்து தொடங்குது அப்படின்னா 14 18 வரை சரிங்களா. 14 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ட்டு. ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது மதம், நிறம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த 5ஐயும் காட்டி பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 5ஐயுமே காட்டி, நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, மதம், நிறம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த 5ஐயும் காட்டி பொது வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது. இது மூலியமாலாம் வந்து கேஸ்லாம் நிறைய பேர் போட்டிருந்துருப்பாங்க. அது நம்ம வந்து கேஸில் வந்து தனியாக பார்ப்போம். அடுத்து ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு, அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆர்டிகல் 18 பட்டங்களை வந்து துறக்கணும் சரிங்களா. கல்வி பட்டங்கள், அதுக்கடுத்து இராணுவசார் பட்டங்கள், இதை தவிர்த்து மற்ற பட்டங்களை வந்து பின்னாடி என்ன பண்ணக்கூடாது, பேருக்கு பின்னாடி சேர்த்திக்க கூடாது சரிங்களா. ஜாதி பேர்லாம் வந்து பின்னாடி சேர்த்திப்பாங்க இல்லையா பேருக்கு பின்னாடி, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்டிகல் 21 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 21 என்ன பார்த்துருப்போம், ஒரு தனி மனிதனோட அந்த சுதந்திரத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 கொடுத்துருப்பான், ஆர்டிகல் 21 கொடுத்துருப்பான். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஆர்டிகல் 21 வரும் சரிங்களா. அதுக்கடுத்து சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்பது மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க போதும் சரிங்களா. இந்த கடைசி லைன் மட்டும். ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு, அடுத்த லெசன் போகலாம். லெசன் 2 அரசியல் கட்சியை வந்து பார்க்கலாம். அரசியல் கட்சினா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு தன்னார்வத்தோட ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனி மனிதரோட அமைப்பு தான் வந்து இந்த அரசியல் கட்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண மாட்டாங்க, கட்சியை வந்து உருவாக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு தன்னார்வத்தோடு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கட்சி அப்படிங்கிறது உருவாக்கப்படும் சரிங்களா. அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு 3 முக்கிய கூறுகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் தலைவர், அதுக்கடுத்து செயல் உறுப்பினர்கள், அதுக்கடுத்து தொண்டர்கள், மொத்தம் இவங்க 3 பேர் தான் முக்கியமானவங்க ஒரு கட்சியில் சரிங்களா. ஒரு அரசியல் கட்சி ஏன் வந்து ஒரு நாட்டில் வந்து ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னா, அரசியல் கட்சி அப்படிங்கிறது மக்களாட்சியோட முதுகெலும்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட பார்ட் கிடையாது. அந்த கவர்மெண்ட்டை அமைக்கிறதே யாரு, இந்த அரசியல் கட்சி தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா. கட்சிகள் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் பாலமாக செயல்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே குடிமக்களுக்கும் அதுக்கப்புறம் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் வந்து ஒரு பாலமாக வந்து செயல்படக்கூடியது எது அப்படின்னா அரசியல் கட்சிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரியா. சரி ஓகே, ஒரு கட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் வந்து முக்கியமானது. ஒரு கட்சியை வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னா இப்போ அந்த கட்சி ஒரு ப்ரீவியஸ் இயராக ஒரு 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா அரசியல் செயல்பாடுகள் எதுலையாச்சும் ஈடுபட்டுட்டே இருக்கணும் சரிங்களா. அவங்க வெற்றி பெறுறது அதெல்லாம் இருக்கட்டும். என்னன்னா ஒரு அரசியல் ரீதியாக
இப்போ ஏதாச்சும் ஒரு சமூக பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்கறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், ஒரு 5 வருஷம் வந்து ஈடுபட்டிருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு நிபந்தனை என்ன அப்படின்னா, வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். இப்போ கடைசியாக வந்து ரீசெண்டாக ஏதாச்சும் ஒரு தேர்தல் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த தேர்தலில் அந்த குறிப்பிட்ட வேட்பாளர் 6% அப்படிங்கிறது பெற்றிருக்கணும். சரிங்களா, மொத்தம் ஒரு 100% வாக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து என்னது 6% அப்படிங்கிறது ஒரு கட்சி அப்படிங்கிறது பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, அடுத்து தேர்தல் அறிக்கையை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த தேர்தல் அறிக்கையே சொல்லவே வேணாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எங்களோட கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் இன்னதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து தேர்தல் அறிக்கை, உங்களுக்கே தெரிஞ்சது தான். சரிங்களா, கட்சிகள் அப்படிங்கிறது இதை ஒரு 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு கட்சி முறை அப்படின்னு. ஒரு கட்சி முறை அப்படின்னா ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய உரிமை முழுசாக அவங்க கிட்ட தான் இருக்கும். சரிங்களா, எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சீனா, வடகொரியா, கியூபா, இது 3ஐயும் நம்ம சொல்லலாம். இரு கட்சி முறை அப்படின்னா 2 கட்சி மட்டும்தான். ஒன்று ஆளுங்கட்சி இருக்கும், இன்னொன்று எதிர்கட்சி, அவ்வளோதான். இது தவிர மற்ற கட்சி எதுவுமே வந்து இருக்காது. அதை தான் வந்து இரு கட்சி முறை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இதனோட எடுத்துக்காட்டு பிரிட்டனை வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா, தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. தொழிலாளர் கட்சினா என்னங்க, லேபர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பழமைவாத கட்சி அப்படின்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம சுதந்திரம் வாங்கும்போது அட்லி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பல கட்சி முறை. இந்த பல கட்சி முறை அப்படின்னா நம்ம ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான போட்டி 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்கும். 3 கட்சி, அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே 4ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம், 6ஆவும் இருக்கலாம், 10ஆவும் இருக்கலாம், 15ஆவும் இருக்கலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பல கட்சி முறையை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 3 சொல்கிறாங்க. 3க்கு மேலே எத்தனை வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இந்தியாவை சொல்லலாம், பிரான்ஸை சொல்லலாம், ஸ்வீடனை சொல்லலாம், நார்வேவை சொல்லலாம். சரிங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இந்த அரசியல் கட்சிக்கான சிந்தனை அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தோன்றுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை வந்து ஒரு 3 படிநிலையாக நம்ம வந்து பிரிக்கலாம். தேசிய கட்சி, மாநில கட்சி, அதுக்கடுத்து பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சி. சரிங்களா, அது என்ன தேசிய கட்சி, அது என்ன மாநில கட்சி, தேசிய கட்சிக்கான கோட்பாடு, மாநில கட்சிக்கான கோட்பாடு, அப்புறம் அந்த பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு இருக்கா, அதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஓகே. இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான ஆணையம். சரிங்களா, இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, தேர்தலை வந்து நடத்துறதுக்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது. இதனோட தலைமையிடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்குது, மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் நடத்துதுன்னு போட்டக்கூடாது. சரிங்களா, இது இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தான் நம்மளுக்கு வந்து நடத்தும். நம்ம இந்த லோக்கல் பாடிஸோட எலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த உள்ளாட்சி அமைப்போட தேர்தல், அதை மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நடத்தும். போன நம்ம 6th நம்ம வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா, இப்போ நம்ம தேசிய கட்சிக்கான கோட்பாடுகள் வந்து பார்க்கலாம். சரிங்களா, கோட்பாடுன்னு நம்ம சொல்ல முடியாது, இவங்க இந்த இதெல்லாம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்கள தேசிய கட்சியாக வந்து அறிவிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, பாருங்க, மக்களவை தேர்தல் நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, மக்களவை தேர்தல் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். மக்களவை தேர்தல்னா உங்களுக்கு தெரியும், லோக்சபா எலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள. அப்படி இல்லைன்னா 4 மாநிலத்தோட, இப்போ நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன், இப்போ சிஎம் எலெக்ஷன் வந்து 2026 வந்து வரும். சிஎம்க்குன்னு தனியாக எலெக்ஷன் கிடையாது, நான் சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா, சிஎம் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே 4 மாநிலத்தில் சிஎம் எலெக்ஷன் நடக்கும் இல்லைங்களா. ஓகே, இது அப்படியே 4 மாநிலத்தில் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா, அந்த 4 மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாத்தையுமே வேலிடான ஓட் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா, வேலிடான ஓட் மட்டும் ஒரு 100% நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 6% அப்படிங்கிறது பெற்றுக்கணும். ஒரு கட்சி பெற்றிருந்துச்சு அப்படின்னா தேசிய கட்சியாக வந்து அங்கீகரிச்சிருவாங்க. சரிங்களா, இது 4 மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் அதில் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா மக்களவை தேர்தலில், சரிங்களா, மக்களவை தேர்தலில் 6% பெற்றுக்கணும். பெற்றிருந்துச்சு அப்படின்னா அது தேசிய கட்சியாக அறிவிப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து 2வது நிபந்தனை என்ன அப்படின்னா, 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். சரிங்களா, 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலத்தில், சரிங்களா, ஒரு மாநிலம், அப்படி இல்லைன்னா 1க்கு மேற்பட்ட, அது 2 மாநிலமாகவும் இருக்கலாம், இல்லை 3 மாநிலமாகவும் இருக்கலாம். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அது என்ன மக்களவை தொகுதி அப்படின்னா,
இப்போது நம்ம இதில் வந்து எத்தனை தொகுதி இருக்குது, நம்மளோட தமிழ்நாட்டில் 234 தொகுதி அப்படிங்கிறது இருக்குது. இது உங்களுக்கு தெரியும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 25 பிரிப்பாங்க. சரிங்களா, 25 தொகுதி வந்து என்னது, ஒரு மக்களவை தொகுதி. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? 25 இருக்கு இல்லைங்களா, நம்மளோட தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. அதை 25 அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த 25 இருக்கு இல்லைங்களா, அந்த 25 தொகுதி அப்படிங்கிறது தான் ஒரு மக்களவை தொகுதி, அதுக்கு ஈக்குவல். அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 4 மக்களவை தொகுதிகளை வெற்றி பெற்றுக்கணும். புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இறுதியாக வந்து நடைபெற்றுக்குள்ள மக்களவை தேர்தல், அந்த மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில், சரிங்களா, 3 மாநிலம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், 3 மாநிலத்தில் 2% தொகுதிகளை வெற்றி பெற்றுக்கணும். இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, இப்போ அந்த 3 மாநிலம் எடுத்துக்கோங்க, அந்த 3 மாநிலத்தில் எத்தனை தொகுதி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா, தொகுதினா அவங்களோட தொகுதி கிடையாது, மக்களவை தொகுதி. இப்போ நம்ம வந்து 234 தொகுதின்னு சொல்கிறோம்ல, அது தமிழ்நாட்டுக்கு தான் 234 தொகுதி. ஆனால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை கமெண்ட் பண்ணுங்க கீழே. சரிங்களா, அதை வந்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்ப்போம், 10th நம்ம பார்ப்போம். சரியா, அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் நம்மளது வந்து மக்களவை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரியே 3 மாநிலத்திலையும் அந்த குறிப்பிட்ட நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். அதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 நம்பரையும் 100% நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2%, சரிங்களா, 2% தொகுதியை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும், வெற்றி அப்படிங்கிறது பெற்றுக்கணும். அப்படி பெற்றுச்சு அப்படின்னா அது தேசிய கட்சியாக வந்து அங்கீகரிப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, புரியுதுங்களா? புரியலன்னா சொல்லுங்கள், இது மட்டும் நம்ம தனியாக வேணால் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இந்த டேபிள் காலம் மட்டும் கொடுத்துருப்பாங்களே, அது நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். சரிங்களா, நான் முடிஞ்ச வரையும் வந்து நான் சொல்கிறேன். புரியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். சரி பாருங்கள், அடுத்து பிராந்திய கட்சி அப்படின்னா மாநில கட்சின்னு சொல்லுவாங்க. அது என்ன பிராந்தியம், அது என்ன மாநிலம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒன்று தான். நம்ம மாநிலத்தில் மாநில கட்சியாக ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில், மாநில சட்டப்பேரவைன்னு என்னது, இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, சிஎம் எலெக்ஷன் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. மாநில சட்டப்பேரவை தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்கு அப்படிங்கிறது பெற்றுக்கணும். சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நம்ம பார்த்துக்கணும். 6% ஓட்டு அப்படிங்கிறது பெற்றுக்கணும். ஒரு மாநில கட்சியை அங்கீகரிக்கணும் அப்படின்னா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த ஓட்டு 100% எடுத்துட்டோம் அப்படின்னா 6% ஓட்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன அறிவிப்பாங்க, மாநில கட்சியை அறிவிச்சிருவாங்க. இதெல்லாம் யார் அறிவிப்பா அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் அறிவிக்கும். சரிங்களா, அவங்களுக்குள்ளேயே அறிவிக்க மாட்டாங்க, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அந்த வேலையை அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி. இது வந்து அந்த மக்களவை தொகுதி நான் என்ன சொன்னேன் இல்லையா, 25 தொகுதிகள் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் ஒரு மக்களவை தொகுதின்னு. ஒன்று அதில் வெற்றி பெற்றுக்கணும், ஒரே ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றுக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்குதுல, அதான் சிஎம் எலெக்ஷன் நடக்குதுல, அதில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 2 தொகுதினா உங்களுக்கு புரியுதா, மொத்தம் 234 தொகுதியில் 2 தொகுதி நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாநில கட்சி அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அடுத்து மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில், மொத்த தொகுதியில்னா மொத்த தொகுதி 234 நீங்கள் எடுத்துக்கோங்க, 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். 234 100%ன்னு நீங்கள் எடுத்துட்டு அதில் 3% அப்படிங்கிறது ஒன்று வரும். அந்த 3% அப்படிங்கிறது எத்தனை தொகுதின்னு நம்ம செக் பண்ணி ஆகணும். அத்தனை தொகுதியில் வந்து வின் பண்ணியிருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம தனியாகவே பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே. இதனால் இன்னும் கொஞ்சம் வந்து நான் பார்த்துட்டு டீப்பாக நடத்துறதுக்கு பார்க்குறேன். ஓகேவா, அடுத்து சுயேட்சை வேட்பாளர். இந்த சுயேட்சை வேட்பாளர் பற்றி சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, எந்த கட்சியிலுமே வந்து ஒரு சாராத நபர் தான் இந்த சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மக்களவை எலெக்ஷனில் அப்படிலாம் அந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டிடுவாங்க. சரிங்களா, இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஓகே, அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னா இப்போ மேலே வந்து சொன்னோம் இல்லையா, நிபந்தனைகள்லாம் இந்த நிபந்தனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பூர்த்தி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நம்ம ஒரு கட்சி அப்படிங்கிறது நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறும் கட்சின்னு மட்டும் பேருக்குன்னு இருக்காது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் போய் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். சரிங்களா, நம்ம வந்து ரொம்ப சின்ன கட்சியாக இருக்கட்டும் இல்லை பெரிய கட்சியாக இருக்கட்டும் எப்படினாலும் இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா போய் ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையத்தில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிடும், பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாறிடுவோம்.
ஆனால் நம்ம ஒரு பெரிய ஓட்டெல்லாம் வந்து பெருசாக வாங்கலை, ஏதோ கட்சின்னு பேருக்கு மட்டும் இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம ஒரு சின்னத்தை வந்து விரும்புகிறோம் அப்படின்னா, இந்த சின்னத்தில் நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதை அக்செப்ட் பண்ணாது. சரிங்களா? நம்ம ஒரு என்னது அங்கீகரிக்கப்படாத கட்சி பதிவு மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த விரும்பின சின்னத்தில் நிற்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து தேர்தல் குழு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 1968 தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் அப்படிங்கிறது 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த ஒதுக்கப்பட்ட சின்னம் எதுக்கு அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கக்கூடியது அந்த ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறது. ஒதுக்கப்படாத சின்னம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் தான் இந்த ஒதுக்கப்படாத சின்னம் அப்படிங்கிறது. நம்ம மேலே பார்த்தது தான் இங்கே கொஞ்சம் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பெரும்பான்மை கட்சி. அது என்ன பெரும்பான்மை கட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, பல்வேறு அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது தேர்தலில் போட்டிடுவாங்க, வேட்பாளர்கள் அப்படிங்கிறது அங்கங்கே அந்தந்த கட்சிக்குள்ளே வந்து இருப்பாங்க. அப்போது எந்த கட்சி அதிக வேட்பாளர்களை வந்து கொண்டிருக்கோ அந்த கட்சி தான் என்ன சொல்லுவாங்க, பெரும்பான்மை கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வேட்பாளர்கள் அப்படி இல்லை, ஜெயிச்சதுக்கு அப்புறம். சரிங்களா? 234 தொகுதி வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாங்க அப்படின்னா அதில் பாதிக்கு மேலே வந்து என்ன இருக்கணும், வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமுங்க. ஓகேங்களா? அதான் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சியின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் இருப்பின் அக்கட்சி பெரும்பான்மை கட்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம சொன்னது தான். சரிங்களா? இப்போ ஒரு 2 கட்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை 2-3 கட்சி இருக்குது அப்படின்னா தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க, வேட்பாளர்கள் எல்லாமே நிற்கிறாங்க, ஒரே கட்சியை சார்ந்தவங்க, ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய வேட்பாளர்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்போ அந்த கட்சியில் வந்து வேட்பாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ அந்த கட்சி அப்படிங்கிறது ஆட்சி அமைக்கும், இல்லைன்னா பெரும்பான்மையாக வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து அரசாங்கத்தை அமைத்து நாட்டிற்கு தேவையான சட்டத்தை வந்து இதை இயற்றுது. அந்த பெரும்பான்மை கட்சி இருக்கு இல்லைங்களா, மெஜாரிட்டி யார் வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்க அரசாங்கத்தை அமைச்சு நாட்டுக்கு தேவையான சட்டத்தை வந்து இயற்றுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து சிறிய கட்சி. தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து சிறிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மெஜாரிட்டி, அதிகமாக இருக்கிறவங்களை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எதிர்கட்சியாக வந்துடுவாங்க. சரிங்களா? சிறிய கட்சி அப்படின்னா ரொம்ப வேட்பாளர்கள் கம்மியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க சிறிய கட்சி அப்படின்னு சொல்லுவோம். எதிர்கட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். தேர்தலில் வந்து பெரும்பான்மை யார் வந்து பெறாங்க, அதான் மெஜாரிட்டி, அதிக வேட்பாளர்கள் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கு கீழே அப்படின்னா அதுக்கு செகண்ட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ அவங்க 100 சீட்டு ஜெயிக்கிறாங்க, இவங்க கிட்ட ஒரு 99 இருக்கு அப்படின்னா யார் செகண்ட் மெஜாரிட்டின்னு சொல்லலாம், 99. இவங்க தான் என்னவா மாறுவாங்க, எதிர்கட்சியாக மாறுவாங்க. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்பட எதிர்கட்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பெரும்பான்மை பெற்ற கட்சி, மெஜாரிட்டி பெற்ற கட்சி அவங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணிட்டே போவாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கனால அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டே போவாங்க. அதில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லதை விட்டுருங்க, கெட்டதை வந்து விமர்சிக்கக்கூடியது யாருக்கு வந்து உரிமை பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்த எதிர்கட்சி உரிமை பெற்றிருக்காங்க. இந்த எதிர்கட்சி கிட்ட பயந்துகிட்டுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆளுங்கட்சி தன்னோட செயல்பாடுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு செயல்பாடாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? எதிர்கட்சி ஆளுங்கட்சியின் தன்னிச்சையான போக்கினை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. இதுதான் நம்ம இப்போ சொன்னது. சரிங்களா? தான் ஆட்சியில் இருக்கோன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை வந்து பண்றதுக்கு தடுக்கக்கூடியது யாரு, இந்த எதிர்கட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. எதிர்கட்சி அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகளை தீவிரமாக விமர்சித்து வெளிப்படுத்தும். இப்போ எதிர்கட்சி இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கொள்கை வந்து போடுறாங்க. ஏன்னா ஸ்கீம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எத்தனையோ ஸ்கீம்ஸ் வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து போடுறாரு. அப்போ அந்த ஸ்கீம்ல ஏதாச்சும் வந்து நெகட்டிவ் இருக்கா, அந்த ஸ்கீம்னால ஏதாவது வந்து யாராவது பாதிப்படைவாங்களா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க எதிர்கட்சி அப்படிங்கிறவங்க எடுத்து வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை வந்து கொண்டிருப்பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு அமைச்சரவையில் கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி அந்த அளவுக்கு அந்தஸ்து யாருக்கு இருக்கு அப்படின்னா எதிர்கட்சியோட தலைவருக்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கணும். அடுத்து இந்த கூட்டணி அரசாங்கத்தை பற்றி பார்க்கணும். கூட்டணி அரசாங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒரு 4 கட்சி தேர்தலில் நிற்குதுங்க. சரிங்களா? 4 கட்சி தேர்தலில் நிற்குது, மொத்தம் 120 இடம் வந்து இருக்கு.
சரிங்களா. அதில் 120 இடம்ல என்ன பண்ணணும், மெஜாரிட்டி வந்து வின் பண்ணவங்க பெரும்பான்மை கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்போ மெஜாரிட்டி அப்படின்னா என்னது, 60+ இருக்கணும். சரிங்களா, 61 வந்து இருக்கணும். 61 யார் எடுக்கிறாங்களோ அவங்க அந்த ஆட்சியை வந்து அமைக்கலாம். சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த 4 கட்சி நான் சொன்னேன் இல்லையா, அதில் மொதல் கட்சி வந்து 50 இடத்த வந்து வின் பண்ணுது, ரெண்டாவது 10 இடத்த, மூணாவது 30 இடத்த, நாலாவது இருக்கக்கூடிய கட்சி 30 இடத்த. சரிங்களா, இப்போ இதில் யாருக்காவது மெஜாரிட்டி இருக்கா? சொல்லக்கூடாது. இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இதில் 50 இருக்கே, மொதல் கட்சி தான் 50 வாங்கிட்டாங்களேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, இதை எழுதுவீங்க, நான் சொல்கிறது அப்படியே எழுதுவீங்க. அந்த 120 4 கட்சின்னு போட்டுக்கோங்க. மொதல் கட்சி 50, ரெண்டாவது கட்சி 10, மூணாவது கட்சி 30, நாலாவது கட்சி 30. இது அப்படியே எழுதி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இதில் யாராவது மெஜாரிட்டி இருக்காங்களா? மெஜாரிட்டினா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 120 இடத்துல 60 இடத்துக்கு மேலே யாராவது இருக்காங்களா? இல்லை. அப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 50 மெஜாரிட்டி வச்சுருக்காங்கல்ல, மெஜாரிட்டினா இதில் அதிகமாக இருக்கவங்கள நான் சொல்கிறேன். அப்போ 50 வச்சுருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 3 கட்சி இருக்கா, ஒரு கட்சி 10 வாங்கியிருக்கு, இன்னொரு கட்சி 30 வாங்கியிருக்கு, இன்னொரு கட்சி 30 வாங்கியிருக்கு. அப்போது இவங்களுக்கு பெரும்பான்மை எவ்வளோ தேவைப்படுது? 60+1 தேவைப்படுது. 61 இருக்கணும். சப்போஸ் இந்த 10 கட்சி, ரெண்டாவது கட்சி இருக்கு இல்லையா, ரெண்டாவது கட்சி 10 இடத்து ஜெயிச்சிருக்கு. அந்த 10 இடத்த ஜெயிச்சு அவங்க கிட்ட போய் கேட்பாங்க. சரிங்களா, அவங்க கிட்ட போய் நம்ம கூட்டணி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாலும் இங்கே யூஸ் கிடையாது. ஏன்னா இவங்க 10 கட்சி அங்கே சேர்ந்தாங்க அப்படின்னா 60 தானே வருது. நம்மளுக்கு தேவை மெஜாரிட்டி வேணும். 60க்கு மேலே 61 இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூன்றாவது கட்சி, நான்காவது கட்சி 30 எடுத்துருக்காங்களே, அவங்க கூட வந்து என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்துவாங்க கூட்டணிக்காக. அப்போது அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 30 அப்படிங்கிறது அங்கே ஆட் ஆகி மொத்தம் 80 வந்து மாறிடுது. அப்போ என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கூட்டணி அரசாங்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். சரிங்களா, தேர்தல் சின்னம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. வாக்காளர்கள் எளிதில் அறிந்து கொள்ளப்பட்டு நினைவில் வைத்துக் கொள்ள உதவுகிறது. சரிங்களா, வாக்காளர்கள்லாம் வந்து ஈஸியாக நினப்பு வச்சுக்கிறதுக்காக. சரிங்களா, இப்போ ஒரு கட்சியில் வந்து நம்மளோட ஃபேவரட் கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சின்னத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா. அதுதான் இப்போது படிக்காதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா, படிக்காதவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து படிக்க தெரியாது, என்ன கட்சியோட பேர் அப்படிங்கிறது படிக்க தெரியாது. அப்போது அந்த சின்னத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஞாபகம் அப்படிங்கிறது வச்சுப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து விலங்குகளோட சின்னம் அப்படிங்கிறது வழங்குறத வந்து தேர்தல் ஆணையம் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. விதிவிலக்காக வந்து 2 விலங்கை மட்டும் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, யானை அப்புறம் சிங்கம். ஏன் வந்து இந்த தேர்தல் சின்னத்தில் வந்து இந்த விலங்குகளை பயன்படுத்தலை அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது குக்கர் சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு அந்த அரசியல் கட்சி என்ன கட்சின்னு கூட தெரியாதுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்படி ஒரு கட்சி இருக்கா என்னன்னு தெரியல. குக்கர் சின்னம்னு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது கையில் என்ன எடுத்துகிட்டு வருவாங்க, குக்கர் எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த சிம்பிளை கையில் எடுத்துகிட்டு வருவாங்க. சரிங்களா, எடுத்துகிட்டு வராங்கன்னே வச்சுப்போம். சப்போஸ் இப்போது மயில், அப்புறம் வந்து பறவை சிம்பிள், பறவை ஏதாவது ஒரு பறவை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் அதை தூக்கிட்டு வந்துடுவாங்க, மயிலை தூக்கிட்டு வரதா இருக்கட்டும். அப்போது அந்த விலங்குகள் வந்து துன்புறும். அப்போ இங்கே வந்து யானை சிங்கம்லாம் துன்புறாதா அப்படின்னு கேட்காதீங்க. யானை சிங்கத்தை யாரும் கொண்டுட்டு வர முடியாது. சரிங்களா, அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த 2 விலங்குகள் அப்படிங்கிறது விதிவிலக்காக இருக்குது. சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். ஒரு தேசிய கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த நாட்டு முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சின்னம் தான். அந்த சின்னத்தை மற்ற கட்சிகளுக்கோ இல்லை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ ஒதுக்கவே மாட்டாங்க. இது நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன். இப்போ வந்து பிஜேபி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சின்னம் உங்களுக்கு தெரியும். அந்த சின்னம் நீங்கள் வேறு மற்ற கட்சியில் எதுலேயுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. சரிங்களா, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியிலும் அவங்களோட சிம்பிள் அப்படிங்கிறது பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சிம்பிள் அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தேசிய கட்சி. சப்போஸ் இப்போ மாநில கட்சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்குது. சரிங்களா, அப்போ மாநிலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சிக்கு சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்குவாங்க. அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ள அந்த சிம்பிளை வேற கட்சிகளுக்கு ஒதுக்கவே மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு கட்சி இருக்கு, அவங்களுக்கு ஒரு சின்னத்தை வந்து ஒதுக்குறாங்க. அந்த சின்னம் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ள வேற யாருக்கும் அந்த சின்னம் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த சின்னத்தை மற்ற மாநிலத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னா மற்ற மாநிலத்துக்கு கொடுக்கலாம். சரிங்களா, புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு?
இப்போ நம்ம சூரியன் இருக்குது, உதய சூரியன் வந்து இருக்குது சரிங்களா. அந்த சிம்பிள் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, உதய சூரியன் அப்படிங்கிற சின்னம் இருக்குது. அந்த சின்னத்தை நம்மளோட மாநிலத்தோட எல்லைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதே அந்த உதயசூரியன் சின்னத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற மாநிலத்தில் வேற ஒரு கட்சிக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வில் மற்றும் அம்பு அப்படிங்கிற ஒரு சின்னத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ இது 2 மாநிலத்தில் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனை கட்சியும் வந்து இந்த இதுதான் வச்சிருக்கு, ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியும் வந்து இதுதான் வச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடுத்து இந்த தேசிய கட்சிக்கும் பிராந்திய கட்சிக்கும் ஒரு வேறுபாடு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த தேசிய கட்சி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தலில் வந்து போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சியாக வந்து இந்த தேசிய கட்சி அப்படிங்கிறது இருக்கு. மாநில கட்சிகள் என்பவை ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் வந்து போட்டியிடும், அந்த மாநிலத்துக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும். தேசிய கட்சி அப்படி கிடையாது, இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தலில் வந்து போட்டியிடும். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம், 4 மாநிலத்தில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது தேசிய கட்சி. ஆனால் இங்கே மாநில கட்சி அப்படின்னா இது 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாநிலம் அப்படி இல்லைன்னா 2 மாநிலம். ஒரு மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஓகே, நீ வந்து மாநில கட்சியை அங்கீகரிச்சிருவாங்க. நம்ம தான் முன்ன பார்த்தோம்ல, 6% ஓட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களது மாநில கட்சியை அறிவிக்க போகிறாங்க. இதில் எம்எல்ஏ எலெக்ஷனில் பார்த்தோம். இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதான் தனக்குன்னு இந்த ஒரு சின்னம் இருக்குது அப்படின்னா நாடு முழுக்க அந்த கட்சிக்கு ஒரே சின்னம் தான், மற்ற கட்சிக்கு வந்து இந்த சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்க மாட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும், ஆனால் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம். இப்போதான் நான் சொன்னேன், உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு சின்னம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற மாநிலத்துக்கு அதை வழங்கலாமா அப்படின்னா வழங்கலாம், ஆனால் அந்த மாநிலத்துக்குள்ளே தான் வேற கட்சிக்கு வழங்கக்கூடாது. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? ஓகே, இது மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரத்தை தீர்த்து வைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வந்து வலியுறுத்துது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த லெசன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இதுக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் போயிடுச்சு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த லெசன் அவ்வளோதான் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த லெசனை பார்ப்போம். அடுத்து லெசன் 3 மாநில அரசு அப்படிங்கிறது. என்னடா ஒரே பாயிண்ட் மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே 10th நம்ம பார்த்துருவோம்ல, அப்போ நம்ம வந்து ப்ரீஃபாகவே பார்த்துடலாம் சரிங்களா. ஏன்னா வந்து இங்கே அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக புரிதல் அப்படிங்கிறது வேணும். அதனால் வந்து இங்கே வந்து நான் சரி எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வரல சரிங்களா. இதில் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் அதுலேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா கூட ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அதுலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாமே பேசிக்காக இருக்கக்கூடியது தான் சரிங்களா. சரி ஓகே பார்ப்போம். இதில் ஈரவை சட்டமன்றத்துக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டம்பக் அப்படின்னு சொல்லிட்டு, TUM டம் பக் BAK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் டி அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவை குறிக்குது, U வந்து உத்தரப்பிரதேசத்தை குறிக்குது, M மகாராஷ்டிராவை குறிக்குது, B பீகாரை குறிக்குது, A வந்து ஆந்திர பிரதேசை குறிக்குது, K வந்து கர்நாடகாவை குறிக்குது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம மாநில அரசை வந்து நம்ம அதில் பார்த்துருவோம், ஏன்னா ரொம்ப பேசிக்கானதாக இருக்குது. அடுத்த லெசன் பார்ப்போம். அடுத்து லெசன் 4 ஊடகமும் ஜனநாயகமும். இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் சரிங்களா. இது யாரும் வந்து அதிகமாக படிச்சிருக்க மாட்டீங்க, இந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்தா போதும். இந்த ஊடகம் அப்படிங்கிறது மக்களாட்சியோட 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மக்களாட்சியோட 3 தூண்கள் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படிங்கிறது ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து 1956 ஆகாசவாணி, வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது. எப்போ 1956 ஆகாசவாணி, வானிலிருந்து வரும் ஒளி, அதனோட அர்த்தத்தை இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படிங்கிற ஒரு பெயரில் வானொலி அப்படிங்கிறது ஒளிபரப்பு பண்ணிட்டு வராங்க. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1936 வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த லெசன் பார்ப்போம். அடுத்து லெசன் 5 பெண்கள் மேம்பாடு. இதில் ஒரு கூற்று கொடுத்துருப்பாங்க, மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருந்திருப்பாரு, பெண்களை பலவீனமாக பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா. பெண்களை வந்து என்ன சொல்லக்கூடாது, நம்ம பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு அவதூறு, நம்ம வந்து ஆண்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி அப்படின்ட்டு சொல்கிறாரு சரிங்களா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பெண்களோட மேம்பாடு, பெண்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது அவர்கள் அரசியல், சமூக, பொருளாதாரம் மற்றும் நல்வாழ்வு நிலையில் பெறும் முன்னேற்றத்தையே குறிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஒரு பெண்கள் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்க அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக பொருளாதார ரீதியாகவும் சரி, தன்னோட நலவாழ்வு நிலையிலும் சரி, இதில் எல்லாத்தையும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சாதான் பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒபாமா வந்து ஒன்று சொல்லியிருந்திருப்பாரு, நமது எதிர்காலம் அப்படிங்கிறது பெண்களை உதாசனப்படுத்துவோர் கையில் கிடையவே கிடையாது, அது நமது மகன்களை போல் பள்ளிகளுக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளோட எதிர்காலம் அப்படிங்கிறது பெண்களை வந்து உதாசனப்படுத்துகிறவங்களோட கையில் கிடையவே கிடையாது, அது நம்ம மகன்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பள்ளிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லையா, அதே மாதிரியே நம்மளோட மகள்களோட கனவுலையும் வந்து அது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஜனாதிபதி பராக் ஒபாமா அப்படிங்கிறவங்க. ஐக்கிய நாடுகள் பொது சபையில் 2012 வந்து இதை பேசுகிறாரு. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்க உதவுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பேசிக்காக படித்தா கூட என்ன சொல்கிறாங்க, அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது 20% வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10% வந்து கூடுதலாக பெண்கள் வந்து கல்வி கட்டுறாங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு என்னதுங்க, ஜிடிபியில் 3% வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சாவித்திரிபாய் பற்றி கொடுத்துருப்பாங்க. சாவித்திரிபாய் பூலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண்ணாசிரியர் ஆவார். ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பெண்கள் வந்து கல்வி கற்கிறதே ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் அப்படி இருந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆசிரியராக வந்து இருந்தாங்க. அதுவும் வந்து முதல் பெண்ணாசிரியர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் யார் அப்படின்னா இவங்க தான். இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் பூலே, இவங்களோட கணவர். சாவித்திரிபாய் பூலேயோட கணவர் யார் அப்படின்னா ஜோதிராவ் பூலே. இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த செயல் திட்டம், இவங்களோட சிந்தனையை வந்து செயல் வடிவமாக்குனது யார் அப்படின்னா அவங்களோட கணவர் தான். இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848 வந்து தொடங்குறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. சரிங்களா? அடுத்து உலகின் முதன்மை பெண்மணிகள் வந்து கொடுத்துருப்பாங்க, அது நம்ம பார்க்கணும். இது ஒட்டுமொத்த உலகத்திலையும் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம இந்தியாவில் நம்ம தனியாக படிப்போம், இது ஒட்டுமொத்த உலகத்தில். முதல் பெண் பிரதம மந்திரி யார் அப்படின்னா சிரிமாவோ பண்டாரநாயக் அப்படிங்கிறவங்க. நாடு வந்து இலங்கையில். முதல் பெண் விண்வெளி வீராங்கனை யார் அப்படின்னா வாலண்டினா தெரஸ்கோவா அப்படிங்கிறவங்க. சரிங்களா? சோவியத் ஒன்றியம் அப்படிங்கிற நாட்டை சார்ந்தவங்க. அதுக்கடுத்து எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் யார் அப்படின்னா ஜன்கோ தபே அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஜப்பான். ஓகேவா? ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவங்க யார் அப்படின்னா சார்லோட் கூப்பர் அப்படிங்கிறவங்க. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க, இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள். இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்தாச்சு. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே அப்படிங்கிற ஒரு நபர் 1914 5 மாணவிகளோட, வெறும் 5 மாணவிகளோட என்ன பண்ணுறாங்க, பூனேவில் SNDT பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தொடங்குறாங்க. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் அப்படிங்கிறவங்க. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர் 25 வயதாக இருக்கும்போது ஹரியானா அமைச்சரவையில் வந்து அமைச்சரானாங்க. அதுக்கடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா சரோஜினி அம்மையார். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒருங்கிணைந்த மாகாணங்களில் பொறுப்பாளர் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் 1953 வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி. அவங்க 1966. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி கிரண்பேடி அப்படிங்கிறவங்க. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா 1979 வந்து பெற்றிருந்திருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா பச்சேந்திர பால் அப்படிங்கிறவங்க 1984. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், உலகில் முதன்மையான பெண்மணி யார், ஜன்கோ தபே. முதல் உலக பெண்மணின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜன்கோ தபே. இங்கே நம்ம இந்தியாவில் கேட்டாங்க அப்படின்னா பச்சேந்திர பால் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அடுத்து புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா அருந்ததி ராய் அப்படிங்கிறவங்க 1997 வந்து வாங்கியிருக்காங்க. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா பிரதீபா பாட்டீல் அப்படிங்கிறவங்க 2007 வந்து அந்த பதவியில் வந்து வகிச்சிருந்திருப்பாங்க. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா சபாநாயகர் மீரா குமார். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009.
ஓகேங்களா. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா மீரா சாஹிப் பாத்திமா பிவி அப்படிங்கிறவங்க. இவங்க கூட ரீசெண்டாக இறந்தாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன், அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். முதல் இந்திய பெண்ணு கேட்டாங்க அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் 2 கொஸ்டின் என்ன அப்படின்னா அன்னி பெசன்ட் எந்த செஷனில் வந்து தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார் அப்படின்னா சுச்சிதா கிருபாலினி அப்படிங்கிறவங்க. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி யார் அப்படின்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா அப்படிங்கிறவங்க வந்து இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க. இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன். இது 2க்குமே வந்து அவங்க தான் வருவாங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இந்தியாவின் ஆண் பெண் கல்வியறிவு விகிதத்தை பற்றி பார்க்கலாம். இதில் 2011 மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா. இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், அது ஒர்க் அவுட் ஆணுச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அது ஷார்ட்கட்டாக என்னன்னு கூட அதை நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் அது ஷார்ட்கட்டாக என்னென்னு. இப்போது என்ன அப்படின்னா வாரத்தில் 7 நாளும் படிக்க சொல்கிறாங்க சரிங்களா. வாரத்தில் 7 நாளும் படிங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளோட நல்லதுக்காக யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க வாரத்தில் 7 நாளும் படித்தாகணும், லீவே விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 7 நாள்னு இருக்கா, அப்போது மொத்த நபர்கள் வந்து 74.04% வந்துருச்சுங்களா. வாரத்தில் 7 நாள் படிக்கணும், 74.04. ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏடு எடுக்கிறாங்க, எடுத்து தன்னோட 2 கண்களாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ 7னா 8 ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்னோட 2 கண்கள் அப்படின்னா 2 கண்கள். பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள் வந்து அதிகமாக வந்து அந்த சமையல் வேலையும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க சமையல் வேலையும் பார்த்துட்டு படிக்கிறதும் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது இதில் ஆரஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமையல் அறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரஞ்சு குளிச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்க பெண்கள் வந்து படிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சும்மா ஷார்ட்கட்டுக்கு தான் சரியா, திட்டாதீங்க யாரும். 65.46. அப்போது ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி விகிதம் இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, 16.68 சரிங்களா. இதுக்கு ஷார்ட்கட்லாம் இல்லை, 16.68 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இந்த லெசன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்த லெசனை பார்ப்போம். அடுத்து லெசன் 6 சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் சரிங்களா. இதில் நிறைய வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, முக்கியமானது மட்டும் பார்த்துடலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இந்திய நாடாளுமன்றத்தில் 1986ஆம் ஆண்டில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இந்த நுகர்வோர்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. கன்சியூமர்னா யார், நம்ம பொருளை போய் வாங்குறோம் இல்லையா, ஒரு பொருளை போய் வாங்குறோம் இல்லைன்னா ஒரு சேவையை வாங்குறோம் அப்படின்னா அவங்க தான் நுகர்வோர். அப்போது அந்த நுகர்வோரை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஏமாத்துறதுக்கு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய விதமாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 வருது. புரியுதுங்களா என்ன அப்படின்னு. அப்போ இந்த சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு, இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க. அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 1986 டிசம்பர் 24 இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா இந்தியாவில் நடைமுறைக்கு வந்து வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த சட்டத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நுகர்வோருக்கான மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா. நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்க தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் அமைக்கப்படுது. இந்த கன்சியூமர்ஸை வந்து விழிப்புணர்வாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் வந்து அமைக்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ நம்ம பார்த்தோம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இது 2019 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு திருத்தம் அப்படிங்கிறது மேற்கொள்கிறாங்க சரிங்களா. ஆகஸ்ட் மாதம் 2019ஆம் ஆண்டை ஒரு மைல்கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா 2019 நிறைவேற்றப்பட்டது. பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 மாற்றங்களை ஏற்படுத்த முற்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது இந்த 2019 இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள். இது ஏன் வந்து நீதிமன்றத்தை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதில் இந்த NCDRC SCDRC அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போலாம் அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போலாம் சரிங்களா. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் NCDRC அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா இழப்பீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் தேசிய ஆணையம் நுகர்வோர் நீதிமன்றங்கள் உச்ச அமைப்பாகும். ஒரு கன்சியூமர் இருக்காங்க, 1 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகிடுச்சு. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படிங்கிறது அந்த கேஸ் வந்து எடுத்து நடத்தும் சரிங்களா. இது 1986ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1988 அமைக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் தலைமை அலுவலகம் எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் SCDRC அப்படின்னு சொல்லுவாங்க.
சாரிங்க, இதில் வந்து ஸ்டேட் அப்படிங்கிறது இல்லை, அதை வந்து ஸ்டேட் வந்து சேர்த்திக்கோங்க சரிங்களா. ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. ஓகே, இந்த மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எவ்வளோ இழப்பீடை வந்து இது வந்து விசாரிக்கும் அப்படின்னா 20 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து விசாரிக்கும் சரிங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டிசிடிஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு. அப்போ இதில் இழப்பீடு அப்படிங்கிறது 20 லட்சம் வரைக்கும். 20 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மாநிலம், 20 லட்சம் வரையும் தான் இருக்குது அப்படின்னா இங்கே டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்துப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து இந்த 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள், இது சும்மா பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்பலாம் முக்கியம் கிடையாது. அந்த 8ஐயும் பார்த்துக்கோங்க, ஒரு டைம் சும்மா படிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து முக்கியமான சட்டங்கள் கொடுத்துருக்காங்களா, இந்த பாக்ஸ் கண்டென்ட் அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. அதுக்கப்புறம் திருத்தம் பண்ணது எப்போ, 2019 திருத்தம் பண்ணாங்கன்னு இப்போ தான் பார்த்தோம். அடுத்து சட்ட அளவீட்டு சட்டம் 2009 வந்து வந்திருக்கும். அடுத்து இந்திய தர நிர்ணய பணியகம், இந்திய தர நிர்ணய பணியகம் அப்படிங்கிறது 1986 வந்திருக்கும். இந்திய தர நிர்ணய பணியகமும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் ஒரே இயர் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அத்தியாவசியமாக ஒரு பொருள் வேணும் அப்படின்னா 5 ரூபானாச்சும் வேணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் வந்து 1980. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக நம்ம 7th அப்படிங்கிறது முடிச்சாச்சு. நேற்று வந்து 6th முடிச்சாச்சு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 8th வந்து சந்திப்போம். நன்றி.